Good evening friends. நம்ம இன்னைக்கு 7th standard NCERT ல இருந்து acid bases and salt ங்கற சாப்டர் பத்தி பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல வரக்கூடிய இந்த acid base and salt ங்கற இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல chemical equilibrium னு ஒரு சாப்டர் இருக்கு. அங்கேயும் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு 7th ஸ்டாண்டர்ட் NCERT டெக்ஸ்ட் புக்கு பேசிஸ்ல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் இக்லிபிரியம்ங்கிற சாப்டர்ல ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் பற்றியும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள வீடியோ செஷனில் நம்ம ஆசிட்னா என்னன்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆசிட் பேஸ் சால்ட்டுங்கிறது எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் வந்து வரக்கூடிய ஒரு டாபிக். So what is acid? So the word acid is derived from a Latin word acidus or acid which means soap. இந்த acidங்கிற வேர்டு வந்து Latin word acidus. இந்த acidusங்கிறது வந்து நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் NCERTல கெமிக்கல் இக்லிபிரியம்ங்கிற சாப்டர்ல acidsங்கிற டாபிக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அசிட்ங்கிறது வந்து 7th ஸ்டாண்டர்ட் NCERTல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுமே ஒரு லாட்டின் வேர்டு தான். இந்த ரெண்டு வேர்டுக்கும் மீனிங் என்னன்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பொதுவான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட். ஆசிட்ஸ் எல்லாமே புளிப்பு சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சிட்ரிக் ஆசிட் லெமனில் இருக்குது. அப்போ லெமன் வந்து என்ன டேஸ்ட்டில் இருக்குது? புளிப்பு டேஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி கிரேப்ஸ்லையும் புளிப்பு இருக்கும். அது வந்து டாட்டாரிக் ஆசிட். தென் தக்காளியில் வந்து ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. அப்போ அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். பொதுவாக வந்து ஆசிட் எல்லாமே புளிப்பு சுவை இருக்கும். ஸோ ஆசிட்ஸ் ஆர் சோர் இன் டேஸ்ட். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா ஆசிட்ஸ் ஆர் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ரெட். இப்போ நம்ம லேபில் ஒரு ஆசிட் சால்ட் தரலாம், இல்லை ஒரு ஆசிட் சொல்யூஷன் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து அது தெரியாது அது ஆசிட்டா பேஸா சால்ட்டான. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது என்ன டெஸ்ட்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பர் இருக்கும். ப்ளூ கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிட். So the second characteristics of acid is they turn blue color litmus paper or solution to red. The third characteristics of acid is dilution of acid in water is an exothermic reaction. கையில் ஒரு ஆசிட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும்னா அந்த நேரத்தில் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லிபரேட் ஆகும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா லிபரேஷன் ஆஃப் ஹீட் வந்து லிபரேட் ஆகக்கூடிய எல்லா ரியாக்ஷனுமே நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட்டு அப்சார்ப் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸை நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே டைலூஷன் ஆஃப் ஆசிட் வித் வாட்டர் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். தட் மீன்ஸ் இட் லிபரேட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ தேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா நம்ம ஆசிட் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து லிபரேட் ஆகும். இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது கான்சன்ட்ரேட்டட். அந்த கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை நம்ம டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக மாற்றணும்னா அதில் வந்து என்ன பண்ணுவோம்? வாட்டர் ஆட் பண்ணுவோம். அப்போ வாட்டர் ஆட் பண்ண உடனே நிறைய ஃபியூம்ஸ் வந்து வெளியில் வரும். அப்போ ஃபியூம்ஸ் வெளியில் வரனா இட் லிபரேட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். So it is a third characteristics of acid. Then fourth characteristics of acid is acids reacts with certain metals. It liberates hydrogen ions in solution. That means இப்போ ஆசிட் எடுத்து நம்ம ஒரு மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன நடக்கும்? H+ அயான்ஸை வந்து இந்த ஆசிட்ஸ் வந்து லிபரேட் பண்ணும். அப்போ அது வந்து ஆசிட்டோட ஒரு கேரக்டர். இன்னொன்று இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை இப்போ நம்ம ஒரு சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன நடக்கும்? சோடியம் மெட்டல் வந்து
ரியாக்ட் பண்ணோம்னா Na சோடியம் வந்து HCl இருக்கக்கூடிய Cl குளோரின் கூட சேர்ந்து NaCl H+ அயான்ஸை வந்து இது லிபரேட் பண்ணும். ஆனால் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரியாக்ஷனாக இருக்காது. இப்போ ஒரு வாட்டரில் இருக்கலாம், சால்ட் சொல்யூஷன் எடுக்கிறோம், சால்ட் சொல்யூஷன் கூட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுமே அயான்ஸாக ஸ்ப்ளிட் அப் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல உள்ள H+ அயான்ஸ் தனியாக இருக்கும். தட் இஸ் த another one characteristics of acid. So acids reacts with certain metals, it liberates hydrogen ions or it produce hydrogen ions in solution. So what are the characteristics of acids? Acids are sour in taste, acids turn blue litmus paper to red, dilution of acid with water is an exothermic reaction. Then acid reacts with certain metals, it liberates hydrogen ions in solution. அப்போ இந்த ஆசிட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வச்சு தான் டிஃபைன் ஆசிட்ஸ் ஆர் வாட் இஸ் ஆசிட்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாட் இஸ் ஆசிட் ஆர் டிஃபைன் ஆசிட்? Acid or defined acid, a substance with the particular chemical properties like sour in taste, they turn blue litmus paper to red, and they are dilution with water. It liberates high amount of heat energy and it liberates dihydrogen on reacting with certain metals, and on ionization it will liberate H+ ions with water are called acids. So acid na sour taste la irukum, அதே மாதிரி ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட்டா மாறும். அதுக்கப்புறமா சில எலமெண்ட்ஸ் கூட மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது டைஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து லிபரேட் பண்ணும். அப்புறம் வந்து வாட்டர் கூட நம்ம அயனைசேஷன் பண்ணும்போது H+ அயான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். இப்போ ஆசிட்ஸ் அயனைசேஷன் ஆச்சுன்னா H+ அயான்ஸை வந்து லிபரேட் பண்ணும். இது வந்து நம்ம கெமிக்கல் எக்லிபிரியத்தில் அரேனியஸ் தியரி எல்லாம் படிக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ HCl வந்து எப்படி அயனைஸ் ஆகும்? H+ ஆகும், Cl- ஆகும். அப்போ ஒரு காம்பவுண்ட் H+ அயான்ஸை வந்து லிபரேட் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ஆசிட். So these are the characteristics of acid. What is acid or defined acid? A substance with a particular chemical properties like sour in taste, and they turn blue litmus paper to red, and they are in dilution of with water. It liberates large amount of heat energy and it reacts with certain metals. It will liberate hydrogen, and on ionization it will produce H+ ions are called acids. Next, what are the examples of acid in our day-to-day life? நம்ம daily lifeல வினிகர் கிச்சனில் யூஸ் பண்ணுவாங்க, கிளீனிங் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த வினிகரில் என்ன ஆசிட் இருக்குன்னா அசிட்டிக் ஆசிட். தென் நம்ம ஸ்டொமக்கிலேயே ஒரு ஆசிட் இருக்குது, அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் ஸ்டொமக். இதை வந்து நம்ம சிம்பிளாக கேஸ்ட்ரிக் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்கக்கூடியது HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். திஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் செக்ரீட்டட் பை த இன்னர் லைனிங் ஆஃப் அவர் ஸ்டொமக். நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய இன்னர் லைனிங் வந்து தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, செக்ரீட் பண்ணுது. டெய்லி எவ்வளவு எமௌண்ட் ஆஃப் HCl வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 1.2 to 1.5 லிட்டர் பர் டே. பர் டேயில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட ஸ்டொமக்கிலையும் 1.2 to 1.5 லிட்டர் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸில் வந்து செக்ரீட் ஆகும். அப்போ தான் நம்மளுடைய டைஜஷன் கரெக்டாக நடக்கும், நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ hydrochloric acid is essential for digestive process. Then எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லையும் இருக்கக்கூடியது சிட்ரிக் ஆசிட். இப்போ ஆரஞ்ச், லெமன் இது எல்லாமே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்.
சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடியது சிட்ரிக் ஆசிட். தென் டேமரின் கிரேப் ஃப்ரூட்ல இருக்கக்கூடியது டார்டாரிக் ஆசிட். டேமரின்னா புளி, கிரேப் ஃப்ரூட் திராட்சை, இதுல எல்லாம் இருக்கக்கூடியது டார்டாரிக் ஆசிட். தென் மில்க்ல இருக்கக்கூடியது லாக்டிக் ஆசிட். அன்ரைப் மேங்கோ அதுல இருக்கக்கூடியது வந்து இந்த டார்டாரிக் ஆசிட். These are about some of the examples of acid. Next we are going to discuss about types of acid. Generally acids are classified into two types. They are mineral acids and organic acid. This mineral acid is otherwise known as inorganic acid. So hydrochloric acid. So first, what is mineral acid? Mineral acid na enna? Acids which are capable of forming H plus ions when dissolved in water. அது நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ HCl. HCl நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணோம். வாட்டரை எப்படி எழுதுறோம்னா HOH. H2Oங்கிறது வந்து HOHன்னு எழுதியிருக்கேன். இப்போ இது வந்து என்ன பண்ணோம், இந்த மாதிரி இதாகும், H பிளஸ் ஆகும், HCl மைனஸ் ஆகும். இது வாட்டர்ல வந்து டிசல்யூஷன் ஆகும், அயனைசேஷன் ஆகும், H பிளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும். இப்போ ஒரு ஆசிட்டை வாட்டர்ல நம்ம டிசால்வ் ஆகும்போது அது H பிளஸ் அயான்ஸை வந்து கொடுத்ததுன்னா அது வந்து ஆசிட். So acid which are capable of forming H plus ions when dissolved in water is called mineral acids. These mineral acids are otherwise known as inorganic acids. For example, hydrochloric acid HCl, sulfuric acid H2SO4, nitric acid HNO3, phosphoric acid. இதெல்லாமே வந்து mineral acids. Next, organic acid. What is organic acid? The acids which contains the functional group COOH are called organic acid. Mineral acid na enna padchom? The acids which can produce H plus ions when it is dissolved with water. ஒரு ஆசிட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது அது H plus ions லிபரேட் பண்ணிடுச்சுன்னா, இல்லை அங்கே H plus ions ஸ்பிளிட் ஆயிடுச்சு, H பிளஸும் Cl மைனஸும், இல்லை H பிளஸும் NO3 மைனஸ். நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி அயனைஸ் ஆகும்னா H பிளஸ் NO3 மைனஸ். சல்ஃபூரிக் ஆசிட் H பிளஸ் பிளஸ் HSO3 மைனஸ். ஸோ சல்ஃபூரிக் ஆசிட் ஃபார்முலா வந்து H2SO4. இது வந்து எப்படி ஸ்பிளிட் அப் ஆகும்னா H பிளஸ் ஆகவும் HSO4 மைனஸ் ஆகவும் அயனைஸ் ஆகும் வாட்டரில் நம்ம டிசால்வ். அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்டை டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட்டாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது அது இந்த மாதிரி அயனைஸ் ஆகும். இந்த மாதிரி அயனைஸ் ஆகக்கூடியது எல்லாமே மினரல் ஆசிட் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்னு பார்த்தோம். ஆர்கானிக் ஆசிட்னா the acid which contain the functional group COOH are called organic acid. ஒரு ஆசிட் இருக்கு, அதுல COOH functional group இருக்கு, அது ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவோம். சில ஆசிட்ல வந்து SO3H வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். இந்த குரூப்ஸ் வந்து ஆசிட்டா ஆர்கானிக் ஆசிட்டா வந்து ஆட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்னது? CH3COOH. COOH ஃபங்க்ஷனல் குரூப் தான் வந்து ஆர்கானிக் ஆசிட்டோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அப்போ அசிட்டிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஆர்கானிக் ஆசிட். தென் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எதில் இருக்கு? டொமேட்டோவில் இருக்கு. இந்த ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னா COOH COOH. இதில் ரெண்டு COOH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட். So these are the general classifications of acid. What are the general classifications of acid? Mineral acids and organic acid. Mineral acid is the acid which can produce H plus ions when it is dissolved with water. That is called mineral acids or inorganic acid. For example, HCl, HNO3, H2SO4, phosphoric acid, etc. Then what are
Organic acid, the acid which contains COOH functional group are called organic acid. Example, acetic acid, oxalic acid, then glycolic acid, all are the examples of organic acid. Then these acids are again classified on the basis of their strength, that is strong acids and weak acids. What is strong acids? The acids which are completely ionized in an aqueous solution is called strong acids. இப்போ ஒரு ஆசிட் எடுத்து வாட்டர்ல டிசால்வ் பண்றோம், அது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl, இதோட அயனைசேஷன் ஆர் டிசல்யூஷனை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இப்படி எழுதுவோம். இப்போ H2O இங்க போடுறோம், இது கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இந்த மாதிரி போடுவாங்க ஹாஃப் சிம்பல். இது வந்து H plus ஆகும், Cl minus ஆகும். இப்படி கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் HNO3, இது எந்த மாதிரி அயனைஸ் ஆகும்னா H plus ஆகும், NO3 minus. சல்ஃபூரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், H plus ஆகும், HSO4 minus ஆகவும் வந்து அயனைஸ் ஆகும். இதுக்கு மேலே எப்பவுமே நம்ம இப்போ வாட்டர் போடுறோம், அதுதான் அக்வஸ் சொல்யூஷன். ஏன்னா ஒரு ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா அக்வஸ் சொல்யூஷன்ல அயனைஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். பார்ஷியலா அயனைஸ் ஆயிருந்ததுன்னா அது வந்து வீக் ஆசிட்ஸ். இப்போ ஜெனரலா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆசிட்ஸை மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட் அயனைசேஷனுக்கு ஃபார்வர்டு தான் போடுவோம். கெமிக்கல் எக்விலிபிரியம் கேஸ் வரும்போது தான் அது ரிவர்சிபிள் ரியாக்ஷனா இரிவர்சிபிள் ரியாக்ஷனாங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி போடுவோம். இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடியது ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ ஸ்ட்ராங் ஆசிட் கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகக்கூடியது. அப்போ கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகக்கூடியது எப்படி இருக்கும்? HCl வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணுறோம், அது H plus ஆகும், Cl minus ஆகும், அயனைஸ் ஆகும். அதனால இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம். நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் வந்து எப்படி அயனைஸ் ஆகும்? H plus ஆகும், NO3 minus, கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆயிடும். அதனால இதை வந்து ஸ்ட்ராங் ஆசிட். சல்ஃபூரிக் ஆசிட் H plus HSO4 minus அயனைஸ் ஆகும். ஸோ sulfuric acid is an example of a strong acid. Next, what is weak acid? What is weak acid? The acids which are partially ionized in aqueous solution is called weak acids. For example, acetic acid. Acetic acid formula CH3COOH. இது எப்படி அயனைஸ் ஆகும்னா H plus ஆகும், CH3 COO minus ஆகும், அயனைஸ் ஆகும். அது வந்து பார்ஷியலாக அயனைஸ் ஆகும், கம்ப்ளீட்டாக வந்து அயனைஸ் ஆகாது. அதனால இதை வந்து நம்ம வீக் ஆசிட்ஸ். பொதுவாக ஆர்கானிக் ஆசிட்ஸ் எல்லாமே வீக் ஆசிட்ஸாக தான் எடுப்போம். சில எக்ஸப்ஷன் கேசஸ் இருக்கு ஸ்ட்ராங் ஆசிட்ஸா. அதே மாதிரி இன்ஆர்கானிக் எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அதுலேயும் 1-2 எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம ஆசிட்ஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆர் பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஆசிட்ங்கிற வேர்டை வந்து லாட்டின் வேர்டு அசிர் ஆர் அசிடஸ்ங்கிறதுல இருந்து எடுத்தாங்க. அதோட மீனிங் வந்து சோர். பொதுவாக ஆசிட்ஸ் வந்து சோர் டேஸ்டில் இருக்கும், புளிப்பு சுவையில் இருக்கும். அதே மாதிரி ஆசிட்ஸ் டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் பேப்பர் டு ரெட். இது வந்து நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா வந்து டைலூஷன் ஆஃப் ஆசிட்ஸ் வித் வாட்டர், இட் இஸ் liberates more amount of heat. So it is an example of exothermic reaction. And acids reacts with some metals, it liberates hydrogen, H2 ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆசிட்டை பேஸ் பண்ணி வாட் இஸ் ஆசிட் ஆர் டிஃபைன் ஆசிட் பற்றி பார்த்தோம். அடுத்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிட். ஆசிட்ஸ் பொதுவாக 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க, மினரல் ஆசிட்ஸ் அண்ட் ஆர்கானிக் ஆசிட்ஸ். மினரல் ஆசிட்ஸ்னா ஆசிட் வந்து H plus அயான்ஸை அக்வஸ் சொல்யூஷனில் ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து மினரல் ஆசிட்ஸ். தென் COOH ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அது வந்து ஆர்கானிக் ஆசிட்ஸ். இப்போ the acids which can produce H plus ions in aqueous solution is called mineral acids.
acids. The acids which contain COOH functional group are called organic acids. And the acids are again classified into two types based on their strength. Strong acids and weak acids. Strong acids are the acids which are completely ionized in an aqueous solution is called strong acids. Example HCl, HNO3, sulfuric acid. Mostly are the mineral acids. Some of the exceptional cases are there. And weak acids. The acids which are partially ionized in an aqueous solution is called weak acids. For example, acetic acid, oxalic acids. And most of the organic acids are called this weak acids, and some of the exceptional cases are also there in organic acids. So friends, in the video session உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.